பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் நாளை புதிய அறிவிப்பு வெளியிட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் நாளை புதிய அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூட இருக்கிறது என்ற செய்தியை ஊடகங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தெரிவித்து உள்ளீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றுக்கு மேலாக பல்வேறு பத்திரிகைகளில் 6/1/2026 தான் ஓய்வூதியம் தொடர்பாக முடிவெடுக்க போகிறது அரசு என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் அதற்கு முன்பாகவே 3ஆம் தேதியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டுத்தான் மேற்கொண்டு என்னங்கிறத முடிவெடுக்க முடியும். இன்னும் பேச்சுவார்த்தையில பழைய ஓய்வூதிய திட்டம் உங்களுக்கு தரப்படும் அந்த உறுதி கொடுத்திருக்காங்களா? ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 23 ஆண்டுகளாக காத்திருந்து விட்டோம், ஒரு நாள் காத்திருப்போமே அப்படி என்று காத்திருக்கின்றோம். ஓகே தானே? வேற சந்தேகம் இல்லையா? முடிச்சிடலாமா? போட்டா ஜியோ ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம். பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் நாளை புதிய அறிவிப்பு வெளியிடுவார் என்று போட்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளைய தினம் ஓய்வூதியம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக போட்டோ ஜியோ அமைப்பினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் இன்று அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. முதலில் போட்டோ ஜியோ அமைப்பினரோடு முதல் கூட்டமும் இரண்டாவது கூட்டமாக ஜாக்டோ ஜியோ அமைப்போடு தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் உறுதியளித்ததாக அவர் தெரிவித்தாங்க. குறிப்பாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய UPS அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு அறிக்கையை அண்மையில் கடந்த 30ஆம் தேதி மூத்த IAS அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சர் சமர்ப்பிச்சாங்க. முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், எனவே நிச்சயமாக ஓய்வூதியம் நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு உண்டு அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருப்பதாகவும் நாளை இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் இந்த நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாளை ஓய்வூதியத்தோடு சில முக்கிய பண பயன்களுக்கான திட்டத்தையும் அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் அறிவிக்க இருக்கிறார். எனவே அதற்கு பிறகு 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட போராட்டமும் சரி அல்லது அந்த ஓய்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வோமா என்பது குறித்தும் நாளைய தினம் தெரிய வரும். அந்த வகையில இந்த ஒரு நல்ல முடிவை அறிவிக்க போவதாக அமைச்சர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நாளை வரை காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்போடு அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதற்கு பிறகு அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. அந்த வகையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய அந்த நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். ஸ்ரீராம். கண்டிப்பா வினேஷ், அந்த முக்கிய அறிவிப்பு என்ன மாதிரியான அறிவிப்பாக இருக்கலாம்? தொடர்ந்து இவங்க தரப்புல இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நீங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்ன கோரிக்கைகள் தரப்புல முன்வைக்கப்பட்டதுங்க? 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிதான் ஓய்வூதிய திட்டமா, அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய CPC அப்படிங்கிற ஸ்கீம் தான் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல அரசு ஊழியர்கிட்ட பகுதியான பணம் பிடித்தம் செய்யப்பட்டு அந்த CPC சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. 2003ஆம் ஆண்டுக்கு முன்னர் பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படிங்கிற அதே நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அரசு ஊழியருடைய பிரதான கோரிக்கை. எனவே அதை மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் கோரிக்கை. ஆனாலும் அரசு அது தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் நடத்துறாங்க, பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனால் கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாமல் இருந்த நிலையில அண்மையில மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் பிப்ரவரி மாதம் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு டிசம்பர் மாதம் அறிக்கையை அளிக்க வேண்டும் என அரசு தெரிவித்த நிலையில
கடந்த 30ஆம் தேதி அரசுக்கு அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அதுல அண்மையில யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பென்ஷன் ஸ்கீமை மத்திய அரசு அமல்படுத்தியிருக்காங்க. எனவே அந்த பொறுத்தவரை அதுல பெரும்பாலான அளவுல அரசு ஊழியர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த பழைய ஓய்வு திட்டத்திற்கு ஏற்றாற் போல, முழுமையாக பழைய ஓய்வு திட்டம் போல இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு பண பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அந்த யூபிஎஸ் திட்டம் இருப்பதாக தெரிய வருகிறது. அதை ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அரசுக்கு அளித்திருப்பதாக தெரிகிறது. முதலமைச்சர் அதில் ஆய்வு செய்து வருகிறார். முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. எனவே அதில் முதலமைச்சர் ஒரு முக்கிய முடிவை நாளை அறிவிப்ப இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த அரசியல்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்கள் அதன் மீதான ஒரு முடிவு எடுக்க இருக்கிறாங்க. ஸ்ரீராம், அதே போல தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ தரப்பில் நடத்தப்படக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்களுடனான அந்த பேச்சுவார்த்தையில் வந்து யாரெல்லாம் முக்கிய நபர்கள் பங்கெடுத்திருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு தொடர்பான விவரங்கள் எப்போ தெரிய வரும் எதிர்பார்க்கலாம்? 2 அமைப்புடைய பிரதான கோரிக்கையும் இதான். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினாலும் கூட அவருடைய 2 அமைப்புடைய பிரதான கோரிக்கை அப்படிங்கிறது பழைய. அபினேஷ், நம்ம பேசலாம், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் நாளைய தினம் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஜியோ அமைப்பினர் சொல்லியிருக்காங்க தகவல்களை. அதே போன்று அதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படுங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது பென்ஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து 2004 வாஜ்பாய் ஆட்சியோட கடைசி காலம். 1/1/2004 இருந்து பென்ஷன் ரிஃபார்ம் அமல்படுத்தும் போது மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளில் இருக்கிற ஓய்வூதியத்துக்கு கொடுக்கிற பண உதவியை நிறுத்திடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு பதிலாக கொண்டு வந்த ஷேர்டு பெனிஃபிட் திட்டத்தில் லாஸ்ட் பே ட்ரானை வச்சு தான் அவங்க தான் பென்ஷன். ஸோ கேட்டகரி வந்து 2 கேட்டகரியா பிரிஞ்சதுல 2004 கட் ஆஃப் டேட்டு. இன்னைய தேதிக்கு 21 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்தவங்க பெரும்பாலும் வந்து இப்போ ரிட்டையர் ஆயிருப்பாங்க. புதிதாக அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வேணுங்கிற டிமாண்ட் இருக்கு. திமுக வாக்குறுதிகளில் ஒன்றாக அதை கொடுத்திருந்தது. 4 மாநிலங்கள் வந்து இந்தியாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க சொந்த நிதியில. இது வந்து பிஜேபி, சத்தீஸ்கர் 1, ஹிமாச்சல பிரதேசம் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது, ராஜஸ்தான் 1. சத்தீஸ்கரும் ராஜஸ்தானும் இதுல முக்கியமான மாநிலங்கள். அரசு ஊழியர் கோரிக்கைக்காக தான் அப்படி அமல்படுத்தினாங்க. இப்ப தேர்தல் நேரம், அரசு ஊழியரோட முக்கிய கோரிக்கை என்பது நீங்கள் சொன்ன மாதிரி, உங்கள் செய்தியாளர் சொன்ன மாதிரி இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்ப ரிவைவ் பண்ணாலும் நமக்கு வந்து பட்ஜெட் ஓட் ஆன் அக்கௌண்ட் பட்ஜெட் தான். இந்த பட்ஜெட்ல ப்ரொவிஷன் இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா கொள்கை அளவுல வந்து ஒத்துக்கிட்டாலே போதும், அடுத்து வர்ற அரசு வந்து அதை செயல்படுத்தும். அப்படி கொள்கை அளவுல ஒத்துக்கொள்ளக்கூடிய அறிவிப்பை வந்து முதலமைச்சர் நாளை வெளியிடுவார் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பும் கூட. காரணம், கண்டிப்பாக அது அப்படி வெளியிட்டே ஆக வேண்டும் என்கிற தேர்தல் நிர்பந்தமும் அதுல வந்துருச்சு. ரொம்ப காலமா அவங்களோட டிமாண்டும் கூட. அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயமும் இதுல இருக்கு. எனவே நாளைக்கு வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் ஜனவரி 6ஆம் தேதி அவங்க அறிவித்திருந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ளும் விதமாக ஒரு அறிவிப்பு வரும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷாம்.